வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சகோதரர்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக ஸ்கைப்ளை ஓவர்சீஸ் அண்ணன் ராஜா நான் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம கனடா விசாவை பற்றி நான் கொஞ்சம் பேச போகிறேன். கனடா ஒர்க்கை அநேகமாக எடுத்து செய்கிறது அவ்வளோ முடியாத காரியம், ஏன்னா பட்ஜெட் கூட. ஆனால் இந்த தடவை நான் ஒரு நல்ல பார்ட்டிக்கிட்ட ஒன்று சாம்பிளுக்கு ஆள் இறக்கிட்டோம். ஓகே, நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறாங்க. கொஞ்சம் நல்ல காசு கட்டி வர முடியாதவங்களுக்கு ஒரு சில சலுகை பண்ணுறதுனால நான் இந்த ஒர்க்கை எடுத்தேன். இது மோஸ்ட்லி ஹோட்டல் சம்மந்தப்பட்ட ஒர்க் பெர்மிட். அதனால் ஹோட்டல் ஹாஸ்பிட்டாலிட்டி படித்தவங்க, அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணவங்களுக்கு இது ஒரு நல்ல வீடியோ. அது எப்படின்னு கொஞ்சம் நான் விளக்கி சொல்கிறேன். மற்றவங்களுக்கு இருக்குது வேறு வேறு ப்ராஜெக்ட்டுக்கு. இந்த பார்ட்டி ஒன்லி ஹோட்டல் லைன் மட்டும் பண்ணுறாங்க. கொஞ்சம் சேலரி டிடக்ஷன் பேஸில், எல்லாம் இல்லை, கொஞ்சம் உண்டு. எவ்வளோ கட்ட முடியுமோ கட்டிட்டு மீதி கட்டுவாங்க. இதை பற்றி நான் சொல்ல போகிறேன். கனடா உங்களுக்கு தெரியும், அநேக பேர் கனடான்னு அட்வான்ஸு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே ஓட்டுவாங்க. பட் அது 3 to 5 months எடுக்கும்ங்கிறதுனால நம்ம அதிகமாக எடுக்கிறதில்ல. நல்ல பார்ட்டி கொடுத்தா எடுத்து செய்வோம். என்கிட்ட நிறைய சப்ஸ்கிரைப் கேட்டாங்க, இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் கட்ட முடியாது, ஓரளவுக்கு பிந்தி கட்டுற மாதிரி எடுத்து தாங்கன்னு. அப்படி ஒருத்தர் சம்மதப்பட்டு தான் அது ஆளை இறக்கி விட்டுட்டோம். சக்ஸஸ். அதை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கனடா ஒர்க் பெர்மிட் ஃபார் ஹோட்டலியர்ஸ் அப்படின்னா யார்? இதில் பலதரப்பட்ட மக்கள் இருப்பீங்க இல்லையா? இதுக்கு நான் இப்போ ஹோட்டல் சம்மந்தப்பட்டவங்க இருக்குது, வேறு பார்ட்டிகள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, இல்லை வேர் ஹவுஸு அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. ஆனால் எல்லாரும் சேலரி கொஞ்சம் அங்கே போய் கொடுக்குற மாதிரியோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வரல, அவங்க ஃபுல் அமௌண்ட் கொடுத்துட்டு போங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட், ஹோட்டல், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி கம்பெனிஸ், அதில் இந்த வெயிட்டர், ஹவுஸ் கீப்பிங், போர்ட்டர், ஃப்ரண்ட் டெஸ்க் எக்ஸிக்யூட்டிவ், ரிசப்ஷனிஸ்ட், மேனேஜர்ஸ், கிச்சன் ஹெல்பர்ஸ், கிளீனர்ஸ், லாண்ட்ரி ஒர்க்கர்ஸ், கார்டன் ஒர்க்கர்ஸ், ஸ்விம்மிங் பூல் அட்டன்ஸ், தெரியுதுங்களா? அப்போது டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஆர் டிகிரி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இல்லைனா ஹவுஸ் கீப்பிங், இது ஏதாவது படிச்சிருப்பாங்க, இல்லைனா வேற படிச்சுட்டு இதில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த இதை ப்ரூவ் பண்ணினாலே இவங்களுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணி கொடுக்கலாம். இங்கே சேலரி மினிமம் $15 பெர் ஹவர்லேருந்து மேக்ஸிமம் 25. இது வந்து ஒவ்வொருத்தர் போஸ்ட்டை பொறுத்தது, இதை நான் டிசைட் பண்ண முடியாது. ஓகே, உங்களுக்கு தெரியும், ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணால் அங்கேருந்து எல்லாமே வர்றதுக்கு முன்னாடி கிளையண்ட் ஜூம், கூகுள் மீட்லேயோ வந்து பேசி கன்ஃபார்ம் ஆனால் தான் உங்களுக்கு அது முடியும். எது? அந்த உங்கள் ப்ராசஸ் அங்கே முடித்து எல்லாமே ரிலீஸ் ஆகி வரும். எல்லாமே எப்போ வெளியே வருது? அப்போ தான் உங்களுக்கு உறுதி, எஸ் கனடாக்கு நம்ம ப்ராசஸ் சரியாகி போகிறோம். அதுக்கப்புறம் நோ ப்ராப்ளம். அப்புறம் இந்தியா வந்தால் நம்ம கவுன்சிலேட் ஃபார்மாலிட்டிஸ் என்னவோ அதை பண்ண போகிறோம். அப்போ இதில் கீழே என்ன கொடுத்துருக்கோம்? ஏஜ் 20 to 50, மேல் ஃபீமேல். வழக்கமாக தான் இந்த நாடு மேல் ஃபீமேல் யார் வேணாலும் போகலாம். ஓகே, ஸோ எஜுகேஷன் மினிமம் எஸ்எல்சி பாஸ் அண்ட் அபோவ், டிகிரி, டிப்ளமோ எல்லாம் ஓகே. ஆனால் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங், ஏன்னா ஜூம் மீட்டிங் வரும்போது கண்டிப்பாக இங்கிலீஷ் இருக்கத்தானே செய்யணும். இந்த ஃபீல்டில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்க தாராளமாக இதில் வரலாம். 20 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் எடுக்கிறாங்க. 50னா கொஞ்சம் சீனியாரிட்டி உள்ளவங்களா இருப்பாங்க. மற்றபடி இதில் ஹார்ட் ஒர்க் ஒன்றும் கிடையாது. ஹோட்டல் ஹாஸ்பிட்டாலிட்டியில் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ உங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ இது ஒன்று. அப்போ எங்களுக்கெல்லாம் இல்லையா சார், நாங்கள் வேறு ஃபீல்டு இருக்குது, பட் அதுக்கு பேமெண்ட் டைம்ஸில் பேச்சுவார்த்தை நடக்குது. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி நான் வந்து அந்த பக்கம் நம்ம தமிழ் பார்ட்டி இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா பேமெண்ட்டுக்கு கேரண்டி அவங்கள தவிர வேறே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூப் சேனல் இருக்கிறதுனால உலகத்தில் இருக்க எல்லா மூலையும் யூடியூப் லிங்க்ல நம்மகிட்ட இருக்க தமிழ் பேஸ் மக்கள்கிட்ட தான் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம். பேமெண்ட் சேஃப்டி நான் கொடுத்து, அவன் ஏமாற்றிட்டு போயிட்டான், எங்களை ஏமாற்றிட்டு போயிட்டான், அந்த பிரச்சனை இது வரைக்கும் என்கிட்ட வந்ததில்லை. ஓகே, ஸோ நீங்கள் தாராளமாக கனடா போகிறவங்க இதில் வரலாம். முதல்ல என் நம்பரை கால் பண்ணுங்கள், சென்னை ஆஃபீஸில் நேரில் வந்து பாருங்கள். உதவி செய்கிறதுக்கு நிறைய ஸ்டாஃப்கள் இருக்காங்கங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, மீண்டும் நான் சொல்கிறேன், முன்னாடி இருந்த பிரச்சனை அதெல்லாம் அது இல்லை. ஓகே, ஸோ நல்ல நல்ல வேலைகள் என்னுடைய சப்ஸ்கிரைபரே எனக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க தான் இறங்குற ஆள்களுக்கும் பாதுகாப்பும் வெல்கமிங் கூட. அதனால எனக்கு தைரியமாக நம்ம தமிழ் மக்களை பண்ணலாம். ஸோ கனடானாலே போக முடியாதுன்னு நினைக்காதவங்களுக்கு இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற பட்ஜெட்டை நான் சொல்லுவேன் அது எப்படின்னு. ஏன்னா இதில் வந்து ஃபுல்லாக எவ்வளவுங்கிறத நான் இப்போ சொல்ல விரும்பலை. ஏன்னா இதில் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் கனடா போய் ஆகணும் போவேன் என்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்பி வந்தால் செய்யலாம். ப்ராசஸ் வந்து 3 to 4 5 மாதம் சொல்லிக்கலாம். ஏன்னா எல்லாமேனாலே 3 மாதம் தாண்டிடும். ஓகே, அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போயாச்சுன்னா நம்ம கவுன்சிலேட் போயிடலாம். வேறு ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. இதில் பேமெண்ட் இந்தியாவிலே நான் கொடுத்துருவேன் சார், அது ஒரு வகை இல்லை, என்னால் இவ்வளோ முடியும். அப்புறம் அது
நீங்கள் செலக்ட் ஆகிறது பொறுத்து. ஏன்னா அவங்களும் சொல்லணும், இந்த கேண்டிடேட் நாங்கள் எடுத்துருவோம், ஆளை எப்படியாவது இறக்கி கொடுத்துருங்க, அங்கே வாங்க வேண்டியது வரைக்கும் வாங்கிக்கிட்டு மீதிக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருங்க, நாங்கள் இங்கே பிடிச்சிக்கோன்னா சேலரியில் பிடிக்க மாட்டாங்க, சேலரி வாங்கி இவங்க பர்சனல் அக்கௌண்ட்டாக கடன் வாங்கின மாதிரி வாங்கி எடுப்பாங்க. அது நிறைய சொல்லித்தராங்க உங்களுக்கு. ஸோ இது சக்ஸஸாக இருக்குது. ஓகே, இது வடநாட்டெல்லாம் இதனுடைய விலையே பயங்கரம். ஆனால் நான் தமிழியன் சவுத் இண்டியன்ஸ் இவ்வளோ பேமெண்ட் பண்ண முடியாதுன்னு போகுது. ஆனாலும் 7-8 லட்சம் தாண்டி தான் வருது. அது எவ்வளோ முடியுமோ கட்டிக்கலாம், மீதியை வெளியே போய் கட்டிக்கலாம்ங்கிறது தான் இந்த விஷயம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த கனடா விட்டு நான் உங்களுக்கு டைரெக்டாக லைவில் பேசணும்னு விரும்புகிறேன். கனடாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு 3 பேர் சேர்ந்து நமக்கு அங்கேயே இதை வச்சு ஆட்களை இறக்கி பத்திரமா கொடுக்குறாங்க. இது லேபர் சப்ளை இல்லை, டைரெக்டாக எம்ப்ளாயருக்கே அவங்க போய் இறங்கி வேலை செய்வாங்க. இவங்க சம்பளத்தை யாரும் பிடிக்க மாட்டாங்க, கமிஷனும் கிடையாது, லேபர் சப்ளையும் கிடையாது. எம்ப்ளாயர் ரெக்ரூட் பண்ணுறாங்க இவங்க த்ரூ. ஓகே, அதனால் இந்த பேமெண்ட்டை கொஞ்சம் சரி பார்த்து செய்யலாம்ங்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. இதை பற்றி தான் சொல்லியிருக்கேன். ஸோ இது என்ன ப்ராசஸ்ங்கிறத நான் உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கேன். இதை வேணால் பார்த்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. இது நம்ம வீடியோவில் சிம்பிளாக சொல்லியிருக்கோம் இல்லையா? மேற்கொண்டு என்கிட்ட பேசுங்க, நம்பர் கீழே கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தால் கூட அநேக பேர் சொல்கிறாங்க கவரேஜ் இல்லை, சுவிட்ச் ஆஃப் வருதுன்னு. அப்படித்தான், அதிகமாக இன்கமிங் கால்ஸ் வருது, எல்லா நேரத்திலும் ரீச் ஆக முடியாது. வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, எப்படின்னா ஆன்சர் கிடைக்கும். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து நேரில் பாருங்கள். நிச்சயமாக ஒருத்தர் சந்திக்கும் பொழுது தான் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும் செஞ்சு கொடுக்க முடியும். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அவங்க வராங்க, மணிக்கணக்காக பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறவங்க யாரும் வரதில்லை, திருப்பி கொடுக்க எனக்கு டைம் இல்லை. உண்மையில் அதுதான். ஆனால் நீங்கள் தேடி வந்தால் உங்களுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். இப்போ கூட ஈரோப்பில் ஈஸ்டோனியாவாக இருக்கட்டும், பின்ன ரொமானியா, ஜெர்மனி, எல்லா ஜாப் ஆஃபரும் வந்து அவங்களுக்கு கொடுத்து சைன் பண்ணி அடுத்த கடத்து போயிட்டு தான் இருக்காங்க. நான் ஒரு குரூப் பிடிச்சா அடுத்த குரூப் தான் வருவேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி என்கிட்ட ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி கனடா ப்ராஜெக்ட் உண்மை இட்ஸ் அ ட்ரீம். அதுலேயும் கொஞ்சம் சேலரி டிடக்ஷன் எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில பேருக்கு மட்டும்தான். ஒரு பார்ட் பேமெண்ட் நீங்கள் மீதி அங்கே பண்ணினீங்கன்னா ப்ராசஸ் பண்ணி தரது என் கடமை. ஓகேவா? நல்லபடியாக இறங்கலாம். நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் கனடா ஒர்க்லாம் எடுப்போம். ஓகேங்களா? ஏன்னா வருஷத்தை கொண்டு போயிடும். ஆனால் இது நமக்கு ஆள் ப்ராப்பராக இறங்கிட்டு அதை உங்களுக்கு நாங்கள் சேர்த்துறோம். என்கிட்ட மேற்கொண்டு பேசுங்க, கீழே நம்பர் இருக்குது. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபுல்லாக படிக்கிறத விட நீங்களே படிச்சிங்க. அதனால தான் லைவில் வைக்கிறேன். புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, அப்ளை பண்ணுறீங்க. ஓகே, வித் அக்ரிமெண்ட் அட்வான்ஸும் இருக்குது, பண்ணாமலும் இருக்குது. அதை எப்படின்னா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஏன்னா ஒன்றுமே காசு கொடுக்காம வரேன்னா எப்படி ஒரு 5000 பேர் அப்ளை பண்ணுவாங்க? அது முடியாத காரியம், நடக்காது இல்லையா? எனக்கு ஒரு 25 ஒரு 30 கிடைச்சாலே போதும். அதில் ஒன்லி ஹோட்டல் ரிலேட்டட். அது அல்லாமல் ஹோட்டல் ரிலேட்டட் இல்லாதவங்களும் சிவி அனுப்பலாம். அதுக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் பேசிகிட்டு இருக்கோம். பேமெண்ட் டேர்ம்ஸில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. அதுவும் இந்த மாதிரி அவங்க தர்றதா இருந்ததுன்னா எல்லா கேண்டிடேட்டுக்கும் சான்ஸ் உண்டு. ஏன்னா 7-8 லட்ச ரூபா எல்லாராலும் கட்ட முடியாது. என்னால் இவ்வளோதான் சார் முடியும், மீதியை நீங்கள் இப்படி பண்ணி கொடுங்கன்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆள் இறங்கக்குள்ள பேமெண்ட்டுக்கு கேரண்டி நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் நாங்கள் செய்து தரோம். இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆல் கேன் கெட், எவ்ரிபடி கேன் கெட் கனடியன் இந்த கனடா போகக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் கனடாவில் விசிட்டர்ஸாக கூட இருக்குது. பட் அது பிஸ்னஸ் பீப்புள், ஃப்ரீலான்சருக்கு லாய்க்கு. உங்கள் வேலைக்கு போகிறவங்களுக்கு இதாவது ஒர்க் பெர்மிட் மட்டும் நாங்கள் செஞ்சு தரோம். இந்த 9 ப்ரொவின்ஸு கனடாலையும் ஏதாவது செலக்டட் ப்ரொவின்ஸில் கிடைக்கும். அது நமக்கு எல்லாமே நமக்கு தெரிஞ்சு போகும். ஓகே, எல்லாத்தையும் நாங்கள் ப்ராப்பராக கைடு பண்ணுவோம். சென்னை ஆஃபீஸ்க்கு வந்தால் உங்களுக்கு உதவி செய்வோம். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஓகே, கமெண்ட்ஸை ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா அது என்ன காரணம்னு இப்போ சொல்ல முடியாது. கெட்ட வார்த்தைலாம் போட்டு எழுதுவானுங்க, யாருன்னே தெரியாது. 1-2 பேர் பாதிக்கப்பட்டவங்க எழுதுனா நியாயம்தான். கமெண்ட் போட்ட உடனே புண்டா மண்டை எப்படியா பேல அப்படின்னு பேசுகிறானுங்க. இதை கேட்கறதுக்கு நானும் ரெடியாக இல்லை, உங்களுக்கும் இது தேவைப்படாது. மொத்தத்தில் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இதுவும் சப்ஸ்கிரைப் தான் சொன்னாங்க. ஏன் சார் எவனுக்காக நாம, அதனால் மூடி வச்சுருங்க சார், மூடி வச்சுட்டேன். அதனால் நினைக்காதீங்க மூடி வச்சதுனால இவன் அப்படிலாம் இல்லை. வெளிநாட்டு தொழில் பண்ணுறதுல ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அதெல்லாம் சமாளித்து நாங்கள் வந்துட்டு தான் இருக்கோம். நான் நல்லது பண்ணது தான் இருக்கேன். விரும்பினவங்க எங்கள் சர்வீஸை எடுத்துக்குங்க. மேற்கொண்டு கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகேவா? முடிஞ்சா நேரில் கனடா போகணும்னா கண்டிப்பாக என்ன பார்த்தா நான் எல்லா ஃபார்மாலிட்டும் நான் சேர்த்துருவேன். ஓகே, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ப்ராஜெக்ட் கொண்டு வரேன். நான் இந்த கனடா பற்றி லைவில் உங்களுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் நான் பண்ணுறேன்.